எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப வெண்மர அகாடமி ஆன்மீக ஜோதிட குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். பொதுவா மனிதனுடைய வாழ்க்கை என்பது நாம ஃபர்ஸ்ட் உணர வேண்டியது, நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது அவரவருடைய கர்மவினை கோட்பாடு. இந்த அவரவருடைய கர்மவினை கோட்பாடு அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் நாம ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து தான் வெளியே வந்திருக்கோம். அப்ப அந்த கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விதியை, பிரமனால் நிர்ணயிக்கப்பட்ட விதியை மீறி எங்கேனும் ஒன்று நடந்து விடுமா என்றால் நவக்கிரக சாட்சியாக சாத்தியமில்லை. ஆனால் இந்த நவக்கிரகங்களுடைய செயல்பாட்டை இந்த பூமியிலிருந்து உற்று நோக்கி அது உலாவி வரும் அந்த வேகத்தை கணக்கிட்டு அதனால் இந்த பூமியில் வாழுகின்ற உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நமது ரிஷி பெருமக்கள் மிக அழகாக பிறப்பினுடைய ரகசியத்தை, பிறப்பின் விகிதத்தை, பிறப்பினுடைய நேர்மறையை அவர்கள் தன்னுடைய தவ உணர்வால் உணர்ந்து எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஞ்ஞானத்தினுடைய விஞ்ஞானம் தான் ஜோதிடம். அதற்கு இவர்கள் செய்த பேருதவி, ரிஷிகளை நாம எந்த நேரத்திலையும் வணங்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு எதுக்குன்னா, ஒவ்வொரு உயிரும் பூமியில் ஜனிக்கலாம், ஜனித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் ஜனனம் என்பது ஒன்று ஒரு பக்கம் இருந்தால், ஒரு பக்கம் மரணம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. பட் ஜனனமும் மரணமும் வரவும் செலவும் போன்று இந்த பூமியிலே அப்படியே ஆட்படுத்தி வருகிறது. அதை நம்ம யாருமே தடுக்கவே முடியாது. வள்ளலார் கூட ரொம்ப அழகா சொல்லுவார், எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே எல்லாம் வல்லான் தனகே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றன்று வருமோ அறியேன் என் கோவை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த நம்முடைய காலத்தை மிக அழகாக சுருக்கமாக உணர்ந்து, இந்த பிரபஞ்ச உணர்வை நீ உணர வேண்டுமானால் உனக்குள்ளே இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, பிரபஞ்சத்தை நீ பிரபஞ்சத்திற்குள் நீ, ஆனால் பிரபஞ்சத்தை நீ உணர்வுக்குள் அதாவது ஒடுக்க வேண்டுமானால் அந்த பிரபஞ்சத்தை ஒடுக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அப்ப பிரபஞ்சத்திற்குள் நீ, ஆனால் நீ பிரபஞ்சத்தை நேசிப்பாயானால் இந்த பிரபஞ்சம் செய்கின்ற கைமாறு அப்படின்றத ரொம்ப அழகா அவர் சொல்லுவாரு. நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லு. அப்ப துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சொல்லி ஒரு சூத்திரத்தை மிக அழகாக சொல்லிட்டு போயிருக்க. துன்றுமல வெம்மாயை, ஆணவம் கண்மம் மாயை நீ ஒழிச்சு, அதுக்கப்புறம் நீ சும்மா இரு, உனக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்றார். அவர் ஒரு அனுத்தேகி. அவரை நாம உண்மையே அவருடைய உடல் பாகத்துல கையை விட்டோம்னா நம்ம கை உள்ள போயிட்டு வரும். அனுத்தேகி சாதாரண நிலை இல்லை. ஒளியில் ஒடுக்கம் என்கின்ற ஒரு நிலையை எடுத்த 2 பேர், பேரூர்ல இருந்த ராமலிங்க சுவாமிகள் ஒளியில் ஒடுக்கம் என்ற நூலினுடைய உரையை எழுதும் போது அதிலே ஒரு செய்யுளுக்கு மட்டுமே உரை எழுதவில்லை. பிற்காலத்திலே வடலூரில் பிறந்த ராமலிங்கம் சுவாமி அதற்கு உரை எழுதுகிறார். அந்த ஒளியில் ஒடுக்கம் என்ற நூலிலே அந்த ஒரு கவிதைக்கு, ஒரு செய்யுளுக்கு விளக்கம் எழுதியவர்கள். ஆனால் அந்த நூலை பேரூர் சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகளும் உரை எழுதினார். அவரும் இந்த பூமியிலே மண்ணுக்குள் அவரை புதைக்கவில்லை. அவரும் ஒளியில் ஒடுக்கமாக மேலே சென்றார். வள்ளற் பெருமானும் சமரச சுத்த சன்மார்க்க சபையை நிறுவித்து சன்மார்க்கம் என்ற புதிய போதனையை இந்த மக்களுக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட நிலையை காண்பித்து அவர் ஒரு நிலையை, அவரும் அந்த ஒளியில் ஒடுக்கம் என்கின்ற நிலைப்பாட்டை அடைந்து சுத்த ஜோதி வெளிக்குள் அடங்கிவிட்டார். அப்ப இவர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் தான் உதவியது, நமக்கும் இந்த பிரபஞ்சம் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே பஞ்சபூத சக்திகளுடைய தாக்கம் தான் அதிகம். இந்த பஞ்சபூதம், அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் பிண்டத்தில் ஈர்க்கிறது என்கின்றார்கள். உண்மைதான். இந்த பிண்டமும் அந்த பஞ்சபூதத்தை ஏற்றுக்கொள்கிறது.
அதனால் இது உயிர் வாழ்கிறது. ஆனால் உயிர் வாழ்வதற்கு எது துணையாக இருக்கிறது என்று பார்த்தால், என நெருப்பு ஒரு தத்துவத்தை விளக்கிக் கொண்டே இருக்கிறது இந்த சரீரத்தில். நிலம் ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஜலம் ஒரு பக்கம் உருண்டோடிக்கிட்டே இருக்கிறது, உடலை வளர்த்து கொண்டிருக்கிறது, பேணி காத்து கொண்டிருக்கிறது. ஆகாயம் எப்போதும் ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவனுக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை இந்த ஆகாய தத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆகாய தத்துவமாக இருந்தாலும் சரி, உடலில் இருக்கக்கூடிய வெப்பமாக இருந்தாலும் சரி, உடலில் வரக்கூடிய ஈரப்பதமாகிய ரத்த ஓட்டத்தையும் சமன் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விதிமுறையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதம் எதுவென்றால் அது காற்று. இந்த காற்றை சுவாசிக்க கற்றுக்கொண்டால், காற்றை சுவாசிக்கத்தான் என்ன செய்யுது, இந்த சரீரத்தில் உயிர் வாழும். அப்ப இந்த உயிர் வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்பது என்றால் அது மூச்சு தான், அந்த காத்து தான். அப்ப மூச்சினுடைய சுவாசத்தை உயிர் பேதங்களுக்குள் எதன் பேதமைப்படுத்தி வச்சிருக்கானா கிடையாது. நீ இவ்வளவுதான் சுவாசிக்கிற, உனக்கு இவ்வளவுதான் சுவாசம் இருக்கு, உனக்கு இவ்வளவுதான் சுவாசம் இருக்கா, இல்ல. அவன் எல்லாத்துக்குமே சொல்லிட்டான். 21,500 சுவாசம் நீ சுவாசிக்கணும்டா அப்படின்னு சொல்றான். அந்த 21,000 சுவாசத்தை நீ சுவாசிக்கிறாயா என்றால் இல்லை. அப்ப நீ 14,440 சுவாசம் தான் சுவாசிக்கிறாய். மீதி 7,200 சுவாசம் வீணாகத்தான் போகிறது. அப்ப இந்த வீணாக போகக்கூடிய அந்த சுவாசத்தை இழுத்து பிடித்து எடுத்து கொண்டு போகும்போதுதான் இந்த மூச்சு என்பது அடங்குகிறது, அந்த ஆயுள் என்பது கூடுகிறது. அதனால்தான் ரிஷிகள் எல்லாம் பல நூறு ஆண்டு காலம், பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் மூச்சை கவனித்தார்கள் என்பதுதான். அப்ப மூச்சுக்குள்ளே இந்த பேச்சும் இந்த உயிரும் அடங்கி இருக்கிறது என்பது நமக்கு புலனாகிறது. அப்ப மூச்சை செம்மைப்படுத்த முடியுமா? சொல்றான். என்ன ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவன் ரொம்ப அளவுகளா சொன்னான். வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாஸ்துன்றதுல வாழுகின்ற பூமியை நீ தேர்வு செய்யும் போது அந்த இடம் 2,400 சதுரடியாக இருக்க இவன் பிரிச்சுட்டாங்க. நீங்க எங்க போங்க 5.5 சென்ட் பிரிப்பான், பிளாட் பிரிப்பான். 5.5 சென்ட்னா என்ன, 2,400 சதுரடி. 2,400 × 9 போட்டா 21,100 சுவாசம் வந்துடும் நமக்கு. அப்ப ஒரு பூமியினுடைய நிலைப்பாட்டை உன்னுடைய சுவாசத்திற்குள் அடக்கி நீ வசிக்கக்கூடிய இடமும் அப்படி இருந்தால் நீ சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஐஸ்வர்யமாக, ஆரோக்கியமாக, ஆயுளோடு நீ வாழ முடியும் என்பதை அவன் கோட்பாடோடு அங்க செலுத்திட்டான். அப்ப நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் நவக்கிரகம் தான், நவக்கிரகத்தை மீறி ஒருபோதும் ஒன்றும் நடக்காது என்பதை அவன் தீர்மானமாக முடிவு செய்து விட்டான். ஆனால் பிறக்கும் காலகட்டத்திலே பிறக்கும் போதே இறப்பதும், பிறந்து சில மாதங்கள் கழித்து இறப்பதும், பிறந்து பல வருடங்கள் கழித்து இறப்பதும், எல்லா நிலையும் கடந்து எல்லாம் பெற்று பேரம்பேத்திக்கோ எல்லாத்தையும் அடைஞ்சு அதுக்கு பின்னாடி நல்ல வயதை அடைந்து வாழ்ந்து மரிப்பதும் இந்த பூமியில நடந்துகிட்டு தான் இருக்கு. நாம இன்னைக்கு பெருமையா பேசுறோம், அவருக்கு 96 வயசுப்பா, அதை பெருமையா சொல்றோம். ஆனா நவக்கிரகங்கள் விதித்த வயது எவ்வளவு? 120. சொல்லலாம் எல்லா கிரகத்தையும் அப்படி கூட அழகா 120. அவன் பிரிச்சிருக்கான். பாரியாயத்தை அப்படியே பிரிச்சுட்டான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா 360 டிகிரிய இந்த ராசி மண்டலத்தை பிரிச்சிருக்கான். அதுல மேசம் முதல் கடகம் வரை 120 டிகிரி, சிம்மம் முதல் விருச்சிகம் வரை 120 டிகிரி, தனுசு முதல் மீனம் வரை 412 120 டிகிரி. அப்ப இந்த 3 பாரியாயங்களாக பிரித்து வைத்து நீ யார், உன் தந்தை யார், உன் சந்ததி யார், உன் முன்னோர்கள் யார் அப்படின்றத அழகா பிரிச்சு இந்த 3 பாரியாயத்துக்குள்ள அடக்கி வச்சுட்டு போயிட்டான். அப்ப உன்னுடைய ஜனன காலம் எந்த பாரியாயத்துக்குள் நிற்கிறது அப்படின்றதான் கணக்கு. ஆனா இந்த பாரியாய கணக்குக்குள்ள வரும்போது இந்த பாரியாயத்தை உள்ளடக்கி உயிர்களை வாழ வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை கொடுத்து கொண்டு இந்த உலகில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க செய்வது எது என்றால் இந்த 9 நவக்கிரகம் தான். அதை மீறி போவே போகாது. ஆனா மனுஷன் கடந்து துடிக்கிறான், மனுஷன் துடிக்கிறான். அதாவது நான் இயற்கையாக யதார்த்தமாக ஒரு மனிதனுடைய எண்ணங்களை நான் ஒருபோதும் குறை சொல்வதில்லை. அதற்காக நீ ஆசைப்படக்கூடாது என்பது என்னுடைய கோட்பாடே அல்ல. நீ ஆசைப்படு, அனைத்துக்கும் ஆசைப்படு. எனக்கு ஜக்கி வாசுதேவ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அனைத்துக்கும் ஆசைப்படு. ஆனால் அது நியாயமான ஆசையாக இருக்க வேண்டும். நியாயமாக ஆசைப்படு. எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நியாயமான ஆசை. என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை கொடு, நியாயமான ஆசை. எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, மிகப்பெரிய
ஒரு அற்புதமான ஆரோக்கியமான ஆசை. இதை நான் வரவேற்கிறேன். ஆனால் உன் எண்ணங்களை, உன் செயல்களை, உன் எண்ணங்களுக்கு உட்பட்ட உன் செயல்களை இந்த பிரபஞ்சம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதை நீ கவனித்தாயா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கோட்பாடு. இயங்க வைப்பதும் கிரகம், நீ இயக்குவதும் கிரகம். உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும், எப்போது வேண்டும், எதற்காக வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் நவக்கிரகம் என்பதுதான் இங்கே இருக்கிறது. அப்ப அதுலதான் ரொம்ப அருமையா அவன் கோட்பாட்டுல கொண்டு வரான். ரொம்ப அருமையான கோட்பாடு இதுல. இந்த பாரியாய கணக்கை பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு கோட்பாடா நமக்கு சொல்லும். அப்ப இந்த 3 பாரியாயங்களும் நவக்கிரகம் ஒருபோதும் தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி ஒருவனுக்கு அள்ளி கொடுத்து விடுவதில்லை. தன்னுடைய சஞ்சார கதியிலே எந்த விதமான தடுப்பும் தடங்களும் தடைகளும் இல்லாது அது சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் தமிழகத்திலே பிறந்திருக்கிறோம். உலகமெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வாழ்வியல் இடங்களிலும் மக்கள் வசிக்கிறார்கள். இறைவன் ஒருவனை அமெரிக்காவில் பிறக்க வைக்கிறான், ஒருவனை லண்டனில் பிறக்க வைக்கின்றான், ஒருவனை எத்தியோப்பியாவில் பிறக்க வைக்கிறான், ஒருத்தரை நைஜீரியாவில் பிறக்க வைக்கின்றான், ஒருவனை இந்த அழகான இந்திய பூமியிலே பிறக்க வைத்து அதிலும் தென் தமிழகமாம் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் பிறக்க வைக்கின்றான். தமிழகத்தில் பிறப்பதற்கு கோடான கோடி தவம் செய்திருக்க வேண்டும், கோடான கோடி தவம் செய்திருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்வது என்ன என்றால், இந்த பூமியிலே, இந்த தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே, இந்த பூமியிலே பிறக்க வைத்த இறைவா உனக்கு நன்றி 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு நன்றி சொன்னாலும் இறைவனுக்கு தக. ஏன் அப்படின்னா, இந்த தென்னிந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமி இருக்கே, இந்த பூமிக்குள்ள ஒரு வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இங்கு இருக்கக்கூடிய மனிதனுடைய பண்பாடும் பழக்க வழக்கமும் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அடித்தளமாக இருக்கிறது என்பது உணர்ந்தவர்களுடைய உண்மையான கூற்று. ரிசர்ச்சர் பூரா அதைத்தான் எழுதுறேன். இந்தியா என்ற துணைக்கண்டத்திலே தென்கடை கோடியிலே தமிழகம் என்ற ஒரு ஊர் இருக்கு, அந்த ஸ்டேட். அதுக்குள்ளதான் மக்கள் எவ்வளவு பண்பாடு பழக்க வழக்கத்தோடு வாழ்கின்றான். வாழ்வியல் தத்துவங்களை இங்கிருந்துதான் எல்லோருக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த ரிஷிகள் பூரா தமிழனா? என சாதுக்கள் அத்தனை பேரும் தமிழனா? இல்லை. எல்லா நாட்டிலும் ரிஷிகள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கார்கள், பேரறிஞர்கள் இருக்கார்கள். அப்ப மேல் நாட்டிலே விஞ்ஞானிகள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் அவர்களே மெஞ்ஞானிகளாகவும் சிற்புருஷர்களாகவும் அவர்கள் தான். அவர்களுக்கு அந்த சித்தர்கள் என்று சொல்ல தெரியவில்லை. ஆனா இங்கே இருப்பவர்கள் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் என்று நாம் பிரித்து விடுவோம். ஆனால் இதை பிரிக்கும் போது அவன் இந்த ராஜமண்டலத்தை அப்படி 3 பாரியாயமா பிரிக்கும் போது பருவ காலங்களை 6 பருவ காலங்களா அவன் பிரிக்கிறான். அதற்கு ஒரு வாழ்வியல் கோட்பாட்டை கொடுக்குறான். அப்ப ஒரு மழைக்காலம் வந்தால் அவனுடைய உடல் இயக்க நிலைகள் எப்படி இருக்குமோ அதற்கு தகுந்தவாறு இந்த பூமியில் விளையக்கூடிய பயிர்களை விளைவிக்கின்றான். பயிர் தான் அந்த பூமியில் முளைக்குது, செடிகள் முளைக்குது. இவனுக்கு தேவையான மூலிகை இங்கிருந்து தான் கிடைக்குது, அந்த பருவத்திற்கு தக்கவாறு தான் கிடைக்குது. அப்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிலை இந்த ராசி மண்டலத்துக்குள்ளே இருக்குது. அப்ப அந்த ராசி மண்டலத்துக்குள்ள நாம போகும்போது நாம் இப்ப இருக்கக்கூடிய பாரியாயத்தினுடைய நிலைப்பாட்டை எப்படி எடுத்து வாழ்வியலுக்கு கொண்டு போகுது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த கிரகங்கள் பூரா நமக்கு எப்பயுமே துணை இருக்கணுமே. ஏன்னா 9 கிரகமும் ஒருவனுக்கு நன்மையை செய்து விட போவதில்லை, 9 கிரகங்களும் ஒருவனுக்கு எப்போதும் தீமையை செய்வதும் இல்லை. அப்படியானால் இதிலே நல்லவர்களை நாம் எப்படி தேர்வு செய்வது? நமக்கு துணையாக இருப்பவர்களை, நமக்கு எப்போதும் நல்லது செய்யக்கூடிய எண்ணத்தோடு நமக்கு நம்மளுடைய எண்ண ஓட்டத்திற்கு தக்கவாறு நம்மளை வழி நடத்துகின்ற கிரகம் எது? அப்ப ஒரு பக்கம், இந்த பக்கம் நமக்கு சில துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? இது வெவ்வேறு உயிர்களுக்கும், அதாவது ஒவ்வொரு உயிர்களுக்கும் வெவ்வேறு விதமான நிலைப்பாடு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே வராது. அப்ப இவன் காலங்களை பிரிக்கும் போது என்ன சொல்றான், இந்த துலாத்துக்குள்ள சூரியன் உள்ள நுழையுது, துளாராசிக்குள்ள சூரியன் உள்ளே நுழையும் போது இத ஐப்பசி அப்படின்னு சொல்லிட்டான். ஐப்பசின்றதுனா அஸ்வதின்றது தான் ஐப்பசின்னு மாத்தினான். மேசத்துக்குள்ள சூரியன் 0 டிகிரிக்குள்ள அஸ்வதிக்குள்ள அப்படின்னு நுழையும் போது பூமி என்பது சித்திரை நட்சத்திரத்துல அப்படி உள்ள நுழையும் துலாத்துல. அப்ப அதை சித்திரை மாதம் என்றார். அதே சூரியன் துலாத்திற்குள் நுழையும் போது பூமி அஸ்வதி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மனித வாழ்வினுடைய கோட்பாட்டை
நவக்கிரகத்தை இவர் சூரியன் ஆத்மாக்காரன் என்கின்றார். தகப்பன்காரன் ஆத்மாக்காரன் ஆத்மாக்காரன் அப்படின்றதுக்கு ஒரு அடித்தளமான ஒரு ஒரு உண்மை இருக்கிறது. என்ன இதை நம்ம எப்படி பார்த்தா சூரியன் தகப்பன், தகப்பனை வைத்துதான் நாம, அவர் தான் நம்மளுடைய கர்த்தா, நமக்கு தகப்பன் அப்படின்ற போது அவர் மூலமா தான் இந்த பூமிக்கே நம்ம வந்திருக்கோம். அப்ப அந்த சூரியனை நாம் உற்று பார்க்க வேண்டாமா? இது ஒண்ணு. அப்ப சூரியனுடைய சுழற்சிக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த நிலைப்பாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப உணரும் போதுதான் சில உண்மையின் வெளிப்பாடுகள் அங்கே கிடைக்கிறது. அப்ப நாம் ஐப்பசிக்குள்ள வந்துட்டோம். இது என்ன சொல்றான், இந்த ஐப்பசி மாசத்தை என்ன சொல்றான், நீங்க நல்லா பாருங்க. இதை என்ன செய்யறான், இந்த ராசி மண்டலத்துல 7வது ராசியா அவன் வச்சிருக்கான். இந்த 7வது ராசிக்கு அவன் சொல்றது என்ன அப்படின்னா, வாழ்வியல் துணைகள் அப்படின்னு சொல்றான். வாழ்வியல் துணை, கணவன் மனைவி அப்படின்றது, மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இவனுக்கு இவள் இவளுக்கு இவன் என்பதை இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களுக்கும், என்ன இது மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்குமே இந்த ஆண் பெண் பேதத்தை பெண்ணிற்கு ஆணும் ஆணிற்கு பெண்ணையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ராசி எது அப்படின்னா அது துலா ராசி தான். அப்ப இந்த இடத்துலலாம் உயிர்கள் ஒன்று சேர்கின்றன, சங்கமிக்கின்றன. அப்ப எப்பேற்பட்ட இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை பிரிவு, கணவன் விலகி போயிட்டாரு, இல்ல மனைவி விலகி போயிருக்கு, இவர்களுக்குள் எப்ப பார்த்தாலும் காரசாரமான வாக்குவாதம், ஏன்னா ஒற்றுமை இல்லாத ஒரு உணர்வு. அப்படியானால் அவன் சொன்னான், இந்த துலா ராசியிலே சுவாதி நட்சத்திரத்துல சந்திரன் அல்லது சூரியன் யார் போனாலும் சரி அப்படி உள்ள போகும்போது சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு சின்ன தகவல் தொடர்பு மூலமாக, தகவல் தொடர்பு என்ன, ஒரு போன் அடிக்கிறது, அதாவது விருப்பத்துடன் கூடிய உணர்வா இருக்கணும், கடனுக்கு அடிக்க கூடாது. நிறைய பேர் இப்படிதான் போன் பண்றாங்க. சார் இந்த சுவாதி நட்சத்திரத்துல போன் பண்ண சொன்னீங்களா சார், நான் போன் பண்ணா பேசுவாரா சார்? நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு, நம்மை ஆளுகின்ற நிலை எது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அறிவு, சிந்தனை, நினைப்பு, மனம், ஆசை, இந்த 5ம் நம்மளை படாத பாடு படுத்தத்தான் செய்யும். அறிவு என்பது உன் அனுபவத்தின் விளைவு. நீ நேற்று நடந்த சம்பவத்தை இன்றோடு ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வாயானால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது அனுபவம் என்பது அறிவாக மாறுகிறது. சிந்தனை என்பது உன் எதிர்காலத்தை பற்றிய நிலைப்பாடாக இருந்தாலும் கூட சிந்தனை எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பது என்பது, கடந்த காலத்தை சிந்திப்பது என்பது எப்போதும் அது எதிர்மறையாகத்தான் இருக்கும். ஆனால் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை உனக்கு இருக்குமானால் உன் வாழ்க்கை வளமாகும் என்பது சிந்தனையுடைய தத்துவார்த்தம். ஆனால் அந்த சிந்தனை உன் நினைப்பை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும். அப்ப தூண்டாமணி என்பது உன் சிந்தனை தான். அப்ப நினைப்பு என்பது உனக்கு, நினைப்பு என்பது உனக்கு சேர வேண்டிய அத்தனை அச்சரங்களையும் கொடுக்கக்கூடியது நினைப்பு. அப்ப நினைப்பை நீ சரிபடுத்திக் கொள்வாயானால் இந்த மனம் என்பது அதனோடு கூடி இந்த உலகத்தில் உன்னை சிறப்பாக வாழ வைக்கும். இதற்கு தடையாக இருப்பது என்ன என்றால் ஆசை. அது ஆசை வேறுபட்ட ஆசை. ஆசை என்பது கீழிருப்பது. அப்ப இந்த அறிவு, சிந்தனை, நினைப்பு, மனம் என்பது இங்க ஒன்று சேர வேண்டும். அப்ப மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று ரிஷிகள் சொல்லிவிட்டார்கள். அப்ப மனமது செம்மையானால், மனம் செம்மையா இருக்கு, இறைவா இன்று நீ கொடுத்ததை வைத்து நான் அழகாக வாழ்கின்றேன், நான் சந்தோஷமாக வாழ்கின்றேன் என்ற மனம் உனக்கு திருப்திப்பட்டது என்றால் இந்த பிரபஞ்சம் உனக்கு மேலும் மேலும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன இன்னைக்கு இவ்வளவுதான், ஐயோ இவ்வளவு வந்திருக்க கூடாதா, அது பேராசை. என்ன நம்ம ஒரு வழக்கு ஒண்ணு சொல்லிருப்பாங்க, என்னத்தான் எண்ணெயை தேய்ச்சு ஆத்துல உருண்டால் ஒட்டுமனுதான் ஒட்டும் அடிப்பாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய கர்மா விதியில இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கணும். அதை வெவ்வேறு விதமா எழுதியிருக்கான். அப்ப ஐப்பசி அப்படின்னு உலகத்தினுடைய உயிர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஐப்பசியில தான் இருக்கு. அப்ப இந்த ஐப்பசி மாசம் உயிர்களுடைய உறவுகளுக்கு இது ஒப்பான மாசம். சரி, ஆனா இயற்கை என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம ஆளுங்க இவங்க தத்துவ ஞானி. அப்ப இது என்னன்னா இந்த மழை காலம் அப்படின்றது ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம மழை காலம் புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை எல்லாம் மழை காலம், மார்கழி குளிர்காலம் அப்படின்னு கொண்டு போயிடுவோம். அப்ப கார்த்திகை மார்கழி குளிர்காலத்துக்கு ஓடி போயிடும். அப்ப கார்த்திகை அங்கிட்டு மார்கழி தை இப்படி போகும்போது இந்த மழைக்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயிர்கள்
ஒன்று சேர்ந்தால் அந்த பிறக்கின்ற உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நோவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை அவன் ரொம்ப அழகா சிந்திச்சுதான் இந்த காலகட்டங்களை பூரா பாருங்க விரத காலகட்டங்களா பிரிப்பான். அதுல ஐப்பசி மாசம் எக்ஸப்டா நிற்கும். என்ன அப்படின்னா இதுதான் இந்த குளிர்காலத்தினுடைய நம்ம அந்த விரதங்களை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு இதுக்குள்ள வந்துருவான் பாருங்க. இப்ப நம்ம தீபாவளி வந்தது. தீபாவளி எல்லா பேரும் நல்லா கொண்டாடலாம். எல்லாருமே உலகத்துல உயிர்கள் புறாம ஆனந்தமாக செய்யக்கூடிய ஒரு தீபாவளி. அப்ப இந்த தீபாவளியை முடிச்சோன்னு அவன் சொல்றான் நராதுரனை பரமாத்மா கொன்ற நாள் அப்படின்னு அவன் சொல்றான். இங்க அப்படி இல்லை. இந்த தேகத்துக்குள்ள நடக்கக்கூடிய சமாச்சாரங்களை தான் அவன் இலக்கியமா இலக்கணமா புராணமா இதிகாசமா அவன் கொடுத்துட்டு போயிருக்கான். ஏன்னா ராமாயணம் நடந்ததாக இருக்கலாம். ஆனா ராமாயணத்தினுடைய நிலைப்பாடு மனித வாழ்வியலுக்கு இந்த 96 உடலில் இருக்கக்கூடிய 96 தத்துவத்தை விளக்குகின்ற ஒரு அற்புதமான காவியம் ராமாயணம் மகாபாரதம். அப்ப அந்த இதிகாசங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அதனுடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் எண்ணத்தால் எடுத்து இந்த உடலுக்குள் செலுத்தி உயிரோடு இந்த உடலோடு உயிர் கலக்கும் நிலையை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அந்த ராமாயணமும் மகாபாரதம். ஆனா இதுல என்ன சொல்றான், அந்த ஐப்பசி மாசத்துக்குள்ள வந்தாச்சு. ஐப்பசி மாசத்துல எத்தனையோ உயிர்கள் இங்கே பிறக்கும். அதைத்தான் சொல்றான், மேசத்தில் சூரியன் ஹை பவர் உச்சம்ன்றான், துலாத்துக்குள்ள சூரியன் நீச்சம்ன்றான். ஏன்னா இங்க கதிர்கள் அவருடைய கதிர்கள் என்ன இது குறைபாடு இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு உண்டான பெரிய எஃபெக்ட்லாம் இருக்காது. ஆனா சித்திரை மாசம் வெயில் சுட்டரிச்சிடும். அப்ப அதுக்கு நேர்மாறு மழைக்காலம், அது வெயில் காலம், இது மழைக்காலம். அப்ப இந்த இடத்துல உயிர்கள் ஒன்று கூடலாமா? அதுக்குதான் இவன் விரதத்தை அனுஷ்டிக்க கொண்டு போயிட்டான். இப்ப புரட்டாசி 30 பாருங்க, ₹1 சைவத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அப்ப அதுக்குத்தான் மட்டன் இதுகள் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நிறைய இருக்கு புரட்டாசி மாசத்துல. ஏன் புரட்டாசி மாசத்துல மட்டன் சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நீச்சம். இந்த சுக்கிரன் தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கானை பூரா இயக்கக்கூடிய, அதுல பான்கிரியாஸ் சொல்லக்கூடிய அந்த உறுப்புகளை பூரா கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, இறப்பைக்கு மூல காரணமே சுக்கிரன் தான். அப்ப தைராய்டு கிளாண்ட்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா உறுப்புகளையும் நம் பிறப்புறுப்பு முதல் கொண்டு அந்த ஆர்கானை பூரா இயக்கக்கூடிய சக்தி சுக்கிரனுக்கு மட்டுமே உண்டு. அதை விட என்ன அப்படின்னா பெரிய வேடிக்கை, இந்த சுக்கிலம் என்பது நீச்சமானால், சுக்கிரன் நீச்சமானால் சுக்கிலமும் நீச்சமாகும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கோட்பாடு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், சுக்கிலத்தை இவன் இந்த காலகட்டத்தில் அதிகமாக விரயம் செய்து விட்டால் இந்த புதன் என்ப அந்த நரம்பு மண்டலம் என்பது கொஞ்சம் பாதிக்கப்படும். ஏன்னா மெல்லிய நரம்புகள் பூராமே ஒரு மனிதனுக்கு பலப்படக்கூடியதும், அந்த நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகின்ற ஒரு மாதம் எது அப்படின்னா அது புரட்டாசி மாசம் தான். உழைப்பாளர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மெல்லிய நரம்புகளை பலப்படுத்துகின்ற மாசம் எது என்றால் அது புரட்டாசி மாசம். அப்ப ஐப்பசி மாசத்துக்குள்ள வர்றேன். இந்த ஐப்பசி மாசத்துல பாருங்க, அது சுவாதீனம். இப்ப சாதாரணமா ஒரு 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க, ஒரு போன் அடிச்சு என்னங்க ஆசையா இருக்கணும், சும்மா கடனுக்கு பேசக்கூடாது. நம்ம ஆளுகிட்ட சொல்லியிருக்கோம், அப்பா இத்தனை வாரம் எப்படி செய், உனக்கு நல்லா இருக்கணும். நிறைய பேர் ஆத்மார்த்தமா போய் செஞ்சு ஒவ்வொரு ரிசல்ட்டும் கொடுக்குறான், சூப்பரா கொடுக்குறேன். அதுல ஒரு சிலர் சார் நாங்க பண்ணோம் சார் அப்படின்னா உனக்கு ஒன்றும் மாற்றம் தெரியல சார், நாங்க ஆத்மார்த்தமா இல்லைன்னு அர்த்தம். எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஆத்மார்த்தமான ஒரு செகண்ட் அதை உன்னோட நீங்க வழிபடுத்துவாங்க, உண்மையிலேயே நல்லது நடக்கும். நமக்குள்ளே தான் அனைத்தும் இருக்கிறது. அப்ப இந்த ஐப்பசி மாசம் உள்ள வந்தாச்சு. இதுல நாம செய்ய வேண்டிய நிலைகள் என்ன? இன்னைக்கு நாம சுவாதியில பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சுவாதி நட்சத்திரத்துல நம்ம உறவாட வைத்த இறைவன் எப்போதும் நம்மளோடு உறவை வளர்த்து கொண்டே இருப்பான். சுவாதி சாதாரணம் இல்லை, ஒரு பிறப்பின் ரகசியத்தை மிக அழகாக சொல்லுகின்ற ஒரு நட்சத்திரம் எதுன்னா சுவாதி. நீங்க பாருங்க, இது மழைக்காலம். இப்பதான் பாருங்க எதுக்காக திருச்செந்தூர்ல போய் எல்லா மக்களும் போய் அங்க உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா, இந்த வியாழ கிரகத்திலிருந்து மீத்தேன் கதிர்வீச்சு அதிகமா வரக்கூடிய காலம் இது. அல்ட்ரா வயலட் கம்மியா தான் வரும், ஏன்னா சூரியனுடைய நீச்சம் இல்லையா. அப்ப அல்ட்ரா வயலட் கொஞ்சமா வரும், மீத்தேன் கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். அந்த கடல்ல குளிக்கும் போது இவன் உடம்புல அந்த மீத்தேன் கதிர்வீச்சு அதிகமா போகும். அங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த இம்யூனிட்டியினுடைய தன்மை, சுலகத்தினுடைய தன்மை, அணுக்கள், அந்த உயிர் அணுக்கள் உற்பத்தி ஆகின்றது ரொம்ப அருமையா இருக்கும். அதனாலதான் சசிக்கு போயிட்டு குழந்தை பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்
நான் சஷ்டி விரதம் இருந்தேன், எனக்கு குழந்தை அடைச்சு அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, இது இந்த குறைபாடு உள்ளவங்க அங்க போனவன வந்துடுறான். அப்ப அந்த இடத்துல இவன் அழகான ஒரு கோயிலை கட்டியிருக்கான் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த காலங்கள் அவர்களை இந்த இடத்திற்கு சென்று இந்த காலகட்டத்தில் அங்க வைத்து நம்ம திருச்செந்தூர்ல போய் சஷ்டியில உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய மெஞ்ஞான உணர்வோடு நமது முன்னோர்கள் எடுத்து சொன்னாங்க அப்படின்றத நம்ம அங்க பார்க்கணும். அப்ப இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அப்ப சூரியன் நீச்சம் உள்ள போயிடுறோம். ஆனால் இது மழைக்காலம். அப்ப என்ன செய்யுது, அந்த சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா கடல்ல அந்த மலை துளி வந்து தூவானமா விழுகும். அப்போது கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விளைந்தும் விளையாத அந்த முத்து சிப்பி என்பது அப்படியே மேல வந்து அப்படியே விரிஞ்சு நிற்கும். இதற்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்ப விருந்தி நிற்கும் போது அந்த அந்த சிப்பிக்குள்ளே முத்து போன்று ஒரு மலைத்துளி விழும். அந்த மலைத்துளி அப்படின்னு விழுந்த உடனேயே அந்த விழுந்த வேகம், அதான் சிப்பிக்குள்ளேயும் அவ்வளவு இது இருக்கு, அந்த மலைத்துளி விழுந்த வேகம் அப்படியே அந்த சிப்பி மூடிக்கிடும், கடலுக்குள்ள போயிடும். அதுதான் அழகான முத்தை கொடுப்பது. எப்படிப்பட்ட நட்சத்திரம் பாருங்க, சுவாதி நட்சத்திரம். இன்னைக்கு அதெல்லாம் பேசுறோம். இன்னைக்கு அந்த இன்னைக்கு கடல்ல நிகழ்வுகள் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா கடல்களிலும் சிப்பி மேல் எழுந்து வந்து அந்த நீர்த்துளியை வாங்குகின்ற கால். அப்ப அதைத்தான் இது என்ன சொல்லலாம், அதே சுவாதி நட்சத்திரத்தை தான் அனுப்பிச்சுறான் பெண்களுக்கு. அது கர்ப்பப்பை. கர்ப்பப்பை அது அந்த அற்புதமான பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் கொண்ட அந்த விந்துவிலே இருந்து வேகமாக சுழன்று வரக்கூடிய ஒரு ஒரு துளி விந்தை உள்வாங்கிக் கொள்கிறது. அதுக்குள்ளே அந்த கருவறையிலே அந்த குழந்தை வருகிறது. கருவறைன்றது மிகப்பெரிய விஷயம். சுவாதி தான் கருவறை. எப்படி எழுதி வச்சிருக்கான், எப்படி வச்சிருக்கான் பாருங்க இறைவன். அப்ப இந்த சுவாதிக்குள்ளேதான் நம்ம நிக்கிறோம். அப்ப சுவாதி சாதாரண விஷயமா? அப்ப அங்கதான் சொல்லலாம் இந்த ராகு யாரு. அப்ப இந்த ராகு என்பது யாருன்னா நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கும். முன்னோர்கள் இப்ப போறான் நம்ம அப்பாவுக்கு மேல வரக்கூடிய தாத்தால இருந்து தாத்தாவுக்கு அப்பால இருந்து எல்லாமே ஜெனட்டிக் உள்ள இதுக்குள்ள வரான். அப்ப இந்த மூணையும் எங்க வச்சிருக்கான்? காமத்திரியோணத்துல வச்சிருக்கான். திருவாதிரை சுவாதி சதயம் என்பதை இந்த இதுக்குள்ள காமத்துக்குள்ள வச்சிருக்கான். அப்ப காமம் என்பது என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களோடு நீ உறவாடுகின்ற அற்புதமான நிலையை குறிப்பதுதான் காமம். நாட் ஓன்லி வைஃப், மனைவி மட்டுமே அங்க இல்ல, இந்த உலகத்திற்கு அத்தனை பேர் அங்கதான் இருக்கான். அப்ப அதே ராகு நம்மளுடைய முன்ஜன்ம கர்மவனில் செய்த நல்வினை இருக்கலவா, அதை தொகுத்து கொண்டு வந்துடுறான். ராகு நினைச்சான் நாம போன ஜென்மத்துல செய்த நல்வினை இருக்கு இல்லையா, அதோடு நம் தந்தையின் தந்தையாகிய அந்த தாத்தாவுடைய முன்னோர்களுடைய கர்மவனையும் உள்ள சேர்ப்பான், சீட்டுக்கட்டுல சேர்க்கிற மாதிரி. அப்ப உன்னுடைய கர்மவன் என்ற கோட்பாடு அதில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அப்ப உன்னுடைய கர்மவினை நீ இன்று செய்யக்கூடிய இந்த கர்மவினையோடு இதை வந்து கோர்க்கும். இங்க தாத்தாவோட கர்மவினை உள்ள வரல, உன்னுடைய கர்மவினை நீ செய்த முன் ஜென்ம கர்ம வினையில் இருக்கக்கூடிய நல்வினையோடு நீ இங்கு செய்யக்கூடிய இப்பிறவியில் செய்யக்கூடிய நல்வினை அப்படி சீட்டு கோர்க்கும். இந்த கோர்க்கக்கூடிய நிலைய செய்யக்கூடிய வீடு எது தெரியுமா? அதுதான் சுவாதி துலாம். எப்பயுமே இந்த சரம் என்பது உன்னுடைய கடந்த கால நிலையை பற்றி குறிப்பது. சரராசி ராசி மண்டலத்துல சரராசி அத்தனையுமே நடந்து முடிந்த சமாச்சாரங்களை குறிப்பது. ஸ்திரம் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமாச்சாரங்களை நமக்கு கொடுக்கும். உபயம் என்பது அடுத்து உன்னுடைய நிலைப்பாட்டை, உன்னுடைய எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நீ செய்யக்கூடிய செயல்களை கணக்கெடுத்து விட்டு. அப்ப இந்த இடத்துல துலாம் என்பது சரம். அப்ப நீ செய்த நல்வினை என்ன என்பதை பற்றி அது ஒண்ணு குறிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதை எடுத்து நீ இப்ப செய்யக்கூடிய நல்லதை பூரா அப்ப சேர்க்கும்போது ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு ஈவு மீதி வரும் இல்லையா, ஈவு மீதி அங்க வரும். அப்ப அப்படி வரும்போதுதான் உன்னுடைய இந்த காமத்திரியோணம் என்று சொல்லக்கூடிய லௌகீக வாழ்க்கையிலே உனக்கு யார் மனைவியாக வைக்க வேண்டும், இந்த உலகத்தில் யாரெல்லாம் உன்னோடு உறவாட வேண்டும், இந்த உறவாடுகின்ற உயிர்களிலே உனக்கு நன்மை செய்யக்கூடியவர் யார்,
உண்மையான நட்பை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்றத பிரிச்சு கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த சுவாதி. எப்படி வச்சிருக்காங்க கணக்கு. அப்ப இந்த ராகுன்ற தாத்தாவுடைய கர்மவினை எங்க இருந்து சார் எடுக்கிறீங்க? இது துருவா மிதுனத்துக்கு போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க, மிதுனத்துக்குள்ள இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் தான் உன் தாத்தனுக்கும் உனக்கும் உள்ள உறவை கொடுப்பான். இந்த சதய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உன்னுடைய சந்ததிக்கு நீ எவ்வாறு ஒரு தாத்தாவா இருக்க போறியோ அதை சுட்டி காட்டக்கூடியதுதான் சதயம். அப்ப பேரம்பேத்தின்னு ஒண்ணு எடுத்துருவோம் இல்லையா? அப்ப அந்த பேரம்பேத்தி எடுக்கும்போது பேரங்களுக்கும் பேத்திகளுக்கும் நீ எப்படிப்பட்ட ஒரு தாத்தாவா இருப்புன்றதை தீர்மானிக்கக்கூடியது ஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பம் சதயம். அப்படியானால் அவர்களுக்காக அதான் சதய நட்சத்திரம் தான் படைப்பாற்றல் நிறைந்ததுன்னு சொன்னான். சதயம் படைப்பாற்றல் நிறைந்தது. அப்ப சதயத்திற்குள்ளே ஒரு படைக்கும் ஆற்றல் இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல உன் சந்ததிக்காக நீ என்ன இங்கே படைத்திருக்கிறாய் அப்படின்ற கோட்பாடு அங்க இருக்கு. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஒரு பின்னல் இருக்கு. அப்ப இந்த ராகுனுடைய நிலைப்பாட்டுக்கு யாராவது மற்ற கிரகங்கள் இதோடு துணை புரியுமா? இல்ல சாயா கிரகங்களுக்கு ஏதேனும் மற்ற கிரகங்கள் துணை இருக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப இந்த குருவும் ராகுவும் எங்காவது இணைந்து விட்டால் குருச்சண்டால யோகம்ன்றது ஒரு நிலைப்பாடு வந்துடும். அந்த குருச்சண்டால யோகம்ன்றது வேற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிடுவான. ஆனால் இந்த சுவாதி என்கின்ற நட்சத்திரம் இந்த கர்மவினை கோட்பாட்டிலே உன்னுடைய முன்ஜென்மத்தினுடைய நல்வினையை எடுத்து கொண்டு வந்து இந்த ஜென்மத்திலே நீ செய்த நல்வினையோடு இதை ஒப்பிட்டு பார்த்து அல்லது சேர்த்து வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லவர்களையும் உனக்கு நன்மை செய்யக்கூடியவர்களையும் உன் வாழ்க்கையிலே துணை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கணவனையோ அல்லது மனைவியோ உன்னோடு சேர்க்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரம். இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதுல நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்படியானால் இந்த மனைவி யார்? பக்கத்துல அதாவது பங்காளி என்று சொல்வது வியாபார ரீதியான தொடர்பு என்பது ஒரு நாளைக்கு நிறைய பேரை நம்ம சந்திப்போம். நட்பு ரீதியாக நிறைய பேரை சந்திப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ உயர்ந்த மனிதர்களை கொண்டு வந்து இந்த இயற்கை நம்மோடு சேர்க்கும். அவர்களும் இதற்குள் தான் வருகிறார். ஆனால் எப்போதும் உடனிருந்து துணையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை என்பது கணவன் அல்லது மனைவி. இந்த இடத்தை நிரப்புகின்ற ஆற்றல், செம்மையாக நிரப்புகின்ற ஆற்றல் இந்த சுவாதிக்கு மட்டுமே உண்டு. எல்லா உயிருக்கும், தனிப்பட்ட எந்த உயிருக்கும் இல்லை, எல்லா உயிருக்கும். அப்ப இந்த ராகுனுடைய தன்மை என்ன? எங்க போகணும்? ஒண்ணும் இல்ல, கேஷுவலா ஒரு நிறைய இந்த சுவாதி நட்சத்திரத்தை நான் செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய இருக்கு. ஒரு பொண்ணுக்கு அதாவது ஒரு நடந்த சம்பவம் ஒரு பக்கம். ஏன்னா எனக்கு என்ன தூண்டுறதுக்கு ஒரு சக்தி வேணும்ல. ஆய்வுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா தான் ஆய்வுக்கு எடுக்க முடியும். அப்படி நான் 96ல இதே இடம் தான், இங்கதான் வச்சு ஜாதகம் 96 எங்க ஆபீஸ் SS காலனி ஆபீஸ். அப்ப ஒரு பொண்ணு வர்றா, அவளுக்கு 36 வயது, அப்போது திருமணம் ஆகல. அப்ப நாம எடுத்து போட்டு அந்த ஜாதகத்துக்கு இப்படி தாமா நீ கல்யாணம் பண்ணணும், இந்த தேதியில கல்யாணம் ஆயிரும், இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம ஒரு முறையை சொல்லி ஒரு வழிபாட்டை சொல்றோம். அந்த வழிபாடு என்பது ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவளுடைய பிறந்த நட்சத்திரத்தையும் அவளுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஜென்ம நட்சத்திரத்தையும் அவள் வந்த நேரத்தில் நின்ற அந்த நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஏன்னா அவ வந்திருக்கும் போது ஒரு நட்சத்திரம், இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். இப்ப நானே எடுத்துக்கங்க, நான் உத்திராட நட்சத்திரம், நான் ஒரு பெருமான்கிட்ட போறேன். அவர் என்ன செய்யணும், என் ஜென்ம நட்சத்திரத்தை இந்த சூரியனை இந்த ராகுவையும் இணைக்கணும். அப்ப இந்த சூரியனுக்கும் ராகுக்கும் இடைப்பட்ட நிலையில என்ன மாதிரியான வேரியேஷன் இருக்கு, சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கும் இந்த ராகு என்ற நிலைப்பாட்டுக்கும் எந்த மாதிரியான ஒரு கோட்பாடு உலாவுதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல நான் அந்த பாப்பாட்ட கேட்கிறேன், ஏமா உங்க அப்பா பத்த தாத்தாவுக்கு திருமணத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சாமா? ஆமாங்கய்யா, அவங்க 2 பேருமே தனித்தனியா தான் வாழ்ந்தாங்க, ஒன்னா வாழல. ஏன் உங்க தாத்தா 2வது கல்யாணம் பண்ணிக்கல? ரைட், ஓகே, சரி, இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு வழிமுறையை சொல்லி இந்த தேதியில உனக்கு கல்யாணம் ஆகும்,
இப்படி பண்ணுங்க, செகண்ட் மேரேஜா பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு இல்லை, இப்படி கொண்டு போங்கன்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுச்சு. நானு மதுரையில ஒரு குறிப்பிட்ட இடத்த, ஒரு புதூர்னு ஒரு ஊரு, அந்த இடத்துல நான் ஒரு பெரியவரை சந்திச்சேன். என்னை அவர் ஆஞ்சநேயரை வழிபட சொன்னாரு. ஆஞ்சநேயரை சுத்த சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்ப ஆஞ்சநேயர்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு கட்ட பிரம்மச்சாரியே அவரை வணங்க சொல்லியிருக்காரே, என்ன காரணம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு வந்துருச்சு. ஆனா ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு அப்படின்னா காரணம் இல்லாம சொல்லிருக்க அப்படின்ற ஒரு உணர்வு. நான் உடனே அந்த பெரியவருடைய அட்ரஸை வாங்கிக்கிட்டு, அட்ரஸ்னா அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு, சரிங்கம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும் சொல்லி அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சா நான் பெரியவர் சந்திக்கப்பேன். அப்ப பெரியவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. பெரியவர்கிட்ட நான் போனேன். இனி அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. வாங்க சாமி, என்ன நீங்க எந்த பக்கம் அப்படின்னு என்னைய கேட்க. நான் சொன்னேன், இல்ல சாமி, உங்களை தான் பார்க்க வந்தேன், ஒரு விஷயமா வந்தேன். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்து நீங்க ஆஞ்சநேயரை வழிபட சொல்லியிருக்கீங்க. திருமணம் ஆகாத பெண்ணை நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட சொல்வதற்கு என்ன காரணம்? ஏதோ ரீசன் இல்லாம நீங்க சொல்லியிருக்கவே மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு தெரிந்த அனுபவத்துல ஏதோ ஒண்ணு எடுத்திருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா எதனால? நான் நினைக்கிறேன் அவர் கட்ட பிரமிச்சாரு, அவர்கிட்ட போனா கல்யாணம் ஆகுமான்னு தான் என்னுடைய என்னுடைய அறிவுல அவ்வளவுதான் யோசிக்க முடியுது. உங்களுக்கு அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு. சாமி, நீங்க வேற. ராமரையும் பிரிந்த ராமரையும் சீதையும் ஒண்ணு சேர்த்து வருது ஆஞ்சநேயர் தான் சாமி. அப்ப இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய மனவாளன் எந்த திசையில இருக்கான்றது அவருக்கு தெரியும்ல. அப்ப அவரை போய் நம்ம வழிபட்டோம்னா இந்த பொண்ணுக்கு உண்டான மனவாளனை இழுத்துட்டு வந்துருவார்ல. என்ன கோட்பாடு பாருங்க. அடாடாடாடாடா. உண்மையில இந்த பெரியவருடைய பாதத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டேன். ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அழகாக எனக்கு எடுத்து சொன்னார். அப்ப அவர் சொன்னதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு பாருங்க. அப்ப ஒரு ஆஞ்சநேயரை போய் அந்த பெண் வழிபடும் போது, பெண்கள் வழிபடும் போது அவர்களுக்கு உண்டான அந்த மணமகனை அல்லது மணமகளை என்ன செய்யுது கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்கு? வாயு புத்திரனாகிய ஹனுமன்ட்டு இருக்கு. அப்ப இந்த வாயு தத்துவத்தில் அவர் எந்த கோட்பாடு, நான் அதுக்கு மேல கேட்கல. அதுக்குள்ள ஏன்னா ராஜ மண்டலத்தை நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் இருக்கேன். அதை அக்கக்கா ஆணி வேற கழட்டி பிரிச்சு எரிஞ்சிட்டேன் நான். அப்ப வாயு புத்திரன் இவர் இருக்குது. நம்ம சொல்லுவோம் உடனே மூல நட்சத்திரத்துல தானே ஆஞ்சநேயர் இருக்காரு. சரி, மூல நட்சத்திரத்துல ஆஞ்சநேயர் இருக்காரு, உண்மைதான். இங்கிட்டு சனி வாயு தத்துவத்தின் அதிபதி. சனி பகவானுடைய நிலைப்பாடை நம்ம எடுக்கணும். அப்ப ஆஞ்சநேயர் வாயு புத்திரனுடைய மகன், சனி பகவானுடைய ஒரு நிலைப்பாடு ஆனா இந்த ஆஞ்சநேயருடைய இயக்கம் பூரா, வாயுபுத்திரனுடைய இயக்கம் பூரா எந்த இடத்துல இருக்கு? காற்று என்பது பறப்பதற்கு சமம். ஆஞ்சநேயர் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போவார். அப்ப அது பூராமே இந்த மிதுனம், துலாம், கும்பத்துக்குள்ள இந்த 3 ராசிக்குள்ளதான் இது உலாவ முடியும். அப்ப வாயுபுத்திரனை எதுல இருந்து எடுத்திருக்கிறாரு? சுவாதியில இருந்து எடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த வாயுபுத்திரனை சுவாதி நட்சத்திரத்தன்று அழகா போய் ஒரு துளசி மாலைய போட்டுட்டு அந்த வாயுபுத்திரனை 18 சுத்து சுத்தினா சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நடக்காத கல்யாணமும் நடக்கும், பிரிந்த கணவன் மனைவிகள் ஒற்றுமை இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி இந்த சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரமே என்ன? உயிர்களை பிறப்பிப்பதற்கும் உயிர்களை ஒன்றிணைப்பதற்கும் உரிய நட்சத்திரம் எதுனா சுவாதி. இவ்வளவு அருமையான கோட்பாடு பாருங்களேன். அப்ப அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு சரி. இப்ப சுவாதி நம்ம வாயுபுத்திரனை நம்ம வழிபடும். இதை விட என்ன ஒரு பெரிய வேடிக்கை அப்படின்னா, இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய நிலைப்பாட்டை நீங்க எடுத்துக்கிட்டே, இது வாயு தத்துவத்தினுடைய, அதாவது தென்றலின் நிலையை ஒத்து. துலாம் என்னன்னா சரராசியில ஒரு காற்றாசி. அப்ப இது தென்றலை போன்றது, சும்மா கடினமானது இல்ல. கும்பம் சூறாவளி, மிதுனம் என்பது புயல். அப்ப இது தென்றல். எப்படி இருக்கணுமா மனைவி? தென்றலினுடைய நிலையை ஒத்து இருக்கணும் மனைவி கணவனுக்கு. அப்படி இருந்தா தான் அது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ராசி எப்போதுமே பெண்களுக்கு நன்றாகவே வேலை செய்யும். பெண்களுடைய, ஏன்னா இந்த இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகம் யாருன்னா சனி. பாத்துக்குங்க, துலாத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் எது? சனி. அப்ப இந்த சனி பகவான் உச்சமடையக்கூடிய இந்த துலாம் ராசி, துலாத்தினுடைய துலா ராசி, அந்த துலா ராசிக்கு யோகாதிபதி யாரு அப்படின்னா சாட்சாத் சனி பகவான் தான், அது யாருமே கிடையாது. அப்ப இந்த துலாத்தினுடைய யோகாதிபதி ஆகிய சனிய
இந்த துலா ராசிக்கு எந்த இடத்துல போய் நட்சத்திரமா பரிணமிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா, விருச்சிகத்துல அனுசம், மீனத்துல உத்திரட்டாதி, கடகத்துல பூசம். எப்படி பாருங்க. அப்ப இங்கதான் இன்னொரு கோட்பாடாது. எப்படி அப்படின்னா, சூரியன் நீச்சமாகக்கூடியது, சனி உச்சமாகக்கூடியது. சூரியன் பகலுக்கு அதிபதி, சனி இரவுக்கு அதிபதி. அப்ப துலாலக்கணத்தில் பிறந்தவனுக்கு பகலில் பிறந்தவனுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை இருக்கும், இரவில் பிறந்தவனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்கும். நல்லா கவனிங்களேன். இது அப்படி பிரிச்சிடும். சரி, பகலில் பிறந்தவனுடைய தகப்பனார். இப்ப எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாகி பிறக்க அந்த குழந்தை வளர 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 தகப்பனை அப்படியே டவுன் பண்ணும். குரு நீச்சமாகி மகரத்துல பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது வளர 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 தகப்பன் டெவலப் ஆயிடுவோம். எப்படி பாருங்க, வேடிக்கை எப்படி இருக்கு பாருங்க. இதுக்குள்ள இப்படி பிரிச்சு வச்சிருக்கேன், எப்படி ஒரு சூத்திரம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப சூரியன் நீச்சமாயி, அப்ப சூரியன் அதிநீச்சத்துக்குள்ள இருக்கணும். 1 to 10 டிகிரிக்குள்ள இருக்கணும். 10 நீச்சத்தை விட்டு விலகிட்டா அதுல பிரச்சனையே இல்லை. இந்த 10 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடத்தை நம்ம பார்க்கணும். அப்ப அதிநீச்சத்துல இருக்கக்கூடிய நிலைப்பாடு உண்டு. இன்னைக்கு சூரியன் வந்து ஐப்பசி 9ஆம் தேதி அதிநீச்சத்துக்குள்ள நிக்கிறாரு. அவரும் அதே சுவாதியில் நிற்கிறாரு, சந்திரன் சுவாதியில் நிற்கிறது. அதனாலதான் அமாவாசைன்னு சொல்லி ஆரம்பிச்சு சஷ்டி ஆரம்பிச்சிட்டான். அப்ப என்ன, சஷ்டி ஆரம்பிச்சோம்னா இந்த 6 நாளைக்குள்ளே, அதாவது அமாவாசையிலிருந்து 6 நாளைக்குள்ளே இந்த சூரியனும் சந்திரனும் சுவாதியிலே போகும்போது பெண்களுடைய கருப்பையை விரதம் இருந்தால் அதை பலப்படுத்திக் கொள்ளலாம். அதற்குரிய இடம் திருச்செந்தூர். அங்கே சென்றால் மீத்தேன் என்ற கதிர்வீச்சை அதிகமாக உள்வாங்கி அவள் பிறக்கக்கூடிய அந்த கருவறையை செம்மைப்படுத்தி விடும் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய ரகசியமா கொண்டு போய் விட்டான். எப்படி சயின்ஸை எப்படி மிக்ஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஆளுங்க சாதாரண ஆளுகளா? இது மட்டுமா? வானமண்டலத்திலே உலா வரக்கூடிய 9 கோள்களுடைய கதிர்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் விழுந்ததோ அந்த இடத்துல எல்லாம் இவன் ஆலயம் கட்டியிருக்கிறான். வேற எங்கேயுமே கட்டல. ரொம்ப வளமுடிச்சா நம்ம ஹலா சொல்றாரு. வளமுடிச்சான்னு எனக்கு கேட்பாரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பூமியிலே வாழ்கின்ற அத்தனை மனிதர்களும் ஒன்றாக இருப்பதற்கு காரணம் இல்லை, ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கதிரவனுடைய கதிர்கள் இந்த பூமியிலே விழுகின்றன. என்ன, இந்த பூமி முழுக்க கதிரவனுடைய கதிர்கள் விழுகின்றன. ஆனால் பூமியை தோண்டினால் வெவ்வேறு நிறமுடைய கற்கள் தான் நமக்கு கிடைக்கிறது. ஒரே மாதிரியான கற்கள் கிடைப்பதில்லை. அதுபோலதான் அப்ப அந்த பூமியினுடைய நிலை. இப்ப மதுரைக்கு வந்துட்டீங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் இங்க விழுதுன்னா இங்க இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கற்களும் அங்கே அப்படியே மரகத பச்சையாக மாறும். என்ன அழகாமா. ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்றேன், சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த சொல்றேன். இவங்க எதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, பழனியை வந்து செவ்வாய் ஸ்தலம்னு பிரிச்சுட்டாங்க. ஆனா அது மலை சார்ந்த இடம், குன்றம் பூராமே மலை சார்ந்த இடம் தான். இவன் செவ்வாயை கொண்டு போய் அழகாக கொண்டு போய் செவ்வாய்க்கு அதான் ஸ்தலம்னே சொல்லிட்டான். இன்னொன்னு செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு, ரைட்டா? ஆனா இந்த பூமின்ற பிரிக்கும் போது இப்ப இதை புதன் பூமின்னு பிரிக்கிறான். மதுரையை வந்து என்னன்னு புதனுடைய கஷேத்திரம், புதனுடைய பூமி அப்படின்னு இவன் பிரிக்கிறான். செவ்வாய்க்குரிய ஸ்தலத்தை வந்து என்ன செய்யறான், பழனியே கொடுக்குறான். பழனி வந்து ஒரு மலை முகடு, என்ன மலைக்கு மேல இருக்கக்கூடியது. அவர் வந்து மலைக்கு மேல இருக்கக்கூடிய நவபாசானத்தினுடைய சிலைய அவரு போகர் நிறுவியதாக வரலாறு சொல்றான், ரைட்? அது ஸ்தலத்துக்கு பிரிக்கிறான். ஆனால் செவ்வாயினுடைய கதிர்வீச்சுக்கள் அந்த இடத்திலே அதிகமாக விழுகும் போது அங்கே நவபாசானம் என்பதை போகர் எடுத்து உருவாக்கிய சிலை அப்படின்றதுக்கு மிகப்பெரிய வரலாற்று சரித்திரம் நிறைய இருக்கு. இன்னும் அந்த இடத்துல போய் அங்க போய் சாமியாக வாங்கணும் இல்லை, அந்த 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 நவபாசான சிலையிலிருந்து இத்தனை தூரம் அதனுடைய வீச்சுக்கள் நல்லா இருக்கும். ஏன்னா நோயை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல தான் இருக்கு, குஷ்டத்தையும் போக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல உண்டு. அது ஒரு தனியா எடுப்போம். நான் என்ன சொல்றேன்னா, செவ்வாயினுடைய கதிர்வீச்சுக்களை அதிகமாக பெறக்கூடிய இடம் பழனி. அந்த அந்த பழனி என்றால் அந்த செவ்வாய்க்கு உரிய முத்து இருக்கு இல்லையா, நவரத்னம், அந்த அந்த ஆர்கானிக் இந்த ஜம்மு, அது கடலுக்குள்ளதுதான் வருது. பவளம் வந்து தரையில் விளைவதல்ல, அது நீருக்கடியிலே விளைவது. அப்ப பவளத்தை மட்டும் நீர்க்கடியிலிருந்து எடுத்து இது செவ்வாய்க்குரியது, இது வெள்ளை பவளம், இது சிவப்பு பவளம் அப்படின்னு சொல்லி ஏன் பிரிச்சான்? பவளங்கள்ல வந்து வெள்ளை பவளம் இருக்கு, ரெட் பவளம் இருக்கு,
அது தண்ணிக்குள்ள இருந்து வருதே. அப்ப இது மலைக்கு மேல இருக்கக்கூடிய முருகனுக்கும் அந்த ஸ்தலத்துக்கும் நீருக்குள்ள இருக்கக்கூடிய பவளத்துக்கு என்ன சம்பந்தம்? எப்படி போடுறான் பாருங்க பிட்ட. என்ன அழகு இதுக்குள்ள எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு தெரியுமா? அப்ப ஒவ்வொன்றையும் பிரிக்கலாம். அப்ப நீங்க பூமியை தோண்டா இங்க மரகத பச்சை பூமிக்கு அடியில கிடைக்கி. ஒரு பாறைய தோண்டா அங்க இருந்து வைரம் கிடைக்குது. வைடூரியம், வைரம், வைடூரியம், மரகதம், ரூபி, மாணிக்கம், இதெல்லாம் மலை சார்ந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு இது. மலையில இருந்து எடுக்கக்கூடியது. பூமியை தோண்டிய உடனே கிடைக்கக்கூடிய கற்கள் என்ன? அப்ப இதெல்லாம் அந்த கதிர்வீச்சுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அந்த விளைய வைக்குது அந்த கல்லை. அதற்கு மிகப்பெரிய ஒரு சக்திய கொடுத்தான். இது இல்லாட்டால் இதை எடுத்து போட்டுக்கூடா. பாருங்க, கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்து கிரகங்களால் பாதிக்கப்பட்டவனை அந்த கற்களால் அதை சரி செய்வதற்குண்டான உடலியலையும் உள்ளத்தையும் சரிபடுத்துவதற்கு தான் அவன் ஜெம்ம எடுத்திருக்கான், நவரத்னத்தை எடுத்திருக்கான். அதுக்கு ஒரு தனி கோட்பாடா கொண்டு போறேன். அதுக்கு ஒரு தனி இது நான் சொல்றேன். இது என்னன்னு நீ சொல்ற மாதிரிலாம் நவரத்னத்தை எடுத்துக்கூடாது. நவரத்னம் அதுக்குள்ள இல்ல. நவரத்னம் இப்படி எடுக்கவே கூடாது. இவங்க செலக்ட் பண்ற இந்த ராசிக்கு எடுக்கிறது, திசைக்கு எடுக்கிறது, அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த துலாத்தில சனி பகவான் உச்சமடைகிறார், சூரியன் நீச்சமடைகிறார். அப்ப இரவில் பிறப்பவனுடைய நிலை என்ன, பகலில் பிறப்பவனுடைய நிலை என்ன? மிதுனத்திலே பிறந்தவனுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானமாக இது இருக்கும்போது அவனுக்கு பகலிலே ஒரு குழந்தை பிறந்தால் என்ன, இரவிலே ஒரு குழந்தை பிறந்தால் என்ன நடக்கும்? சிம்மத்திலே பிறந்தவனுக்கு தன் உடன் பிறந்த அடுத்த சகோதரி, ஏன் இவனே சிம்மத்தில் பிறந்தவன் தான் இரவில் பிறந்தால் என்ன, பகலில் பிறந்தால் என்ன? இரவில் பிறந்தவனுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை, பகலில் பிறந்தவனுக்கு எப்படி வாழ்க்கை? இப்ப இதுதான் எங்கேயோ மிஸ்டேக் பண்றோம். எப்படின்னா, நாம என்ன மிஸ்டேக் பண்றோம்னு பாருங்க. மேசம் என்பது பகல், துலாம் என்பது இரவு. அப்ப இது பகல் இரவு சேரும் நேரம் அந்தி சந்தியை நம்ம சொல்றோம். பகல் இரவு சேரும் நேரம் அந்தி சந்தி. அதாவது பகல் இரவாகக்கூடிய நேரம், இரவு பகலாகக்கூடிய நேரம். இது ரெண்டுமே அந்தி சந்தி என்று நம்ம எடுத்துக்கோம். அப்ப மேசம் என்பது ஒரு பகல் என்றால் துலாம் என்பது ஒரு இரவு. ஆனால் அந்த பகலுக்கு ஒண்ணுமே தெரியாதவளை கொண்டு போய் தான் கொடுக்குறான். அதாவது பொண்டாட்டி எப்படிப்பட்ட இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், அவன் அவனுக்கு ஒரு முட்டாளா தான் இருக்கணும், ஒண்ணுமே தெரியாதவளா இருக்கணுமா, அப்படிதான் அதுல வச்சிருக்கேன். ஆனால் அந்த பகலில் பிறந்தவனுக்கு பகலில் பிறந்தவளை நாம் திருமணம் செய்து கொடுத்தாள் எப்படியா இருக்கும்? அப்ப அதே மேசத்துல பிறந்தவனுக்கு இரவில் பிறந்தவனுக்கு இரவில் பிறந்த பெண்ணை நாம் திருமணம் செய்து கொடுத்தாள் எப்படி இருக்கும்? எல்லாத்துலயும் இதை மாறிடுது. நம்ம வாழ்க்கை ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையினுடைய நீலாகலம், அந்த ரேஷியோ, வாழ்வினுடைய கோட்பாடு, நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய செயல்பாடு எத்தனை இதுக்குள்ளதான் இருக்கு, வேற எதுக்குள்ளே இல்லை. அப்ப பகலில் பிறந்த பெண்மணி, இரவில் பிறந்தவன். அப்ப அந்த வீட்டுல பெண்கள் பெண் தானே ஆதிக்கம் செலுத்துவா. அவனுக்கு என்ன வேலை? அப்ப இரவில் பிறந்தவன் எப்பயுமே நான் பெருசா வரணும்னு நினைக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடு அவனுக்கு இருக்கணும்னு ஒரு இது இருக்கு. அப்ப பகல்ல பிறந்த பெண்ணை இரவில் பிறந்தவனை திருமணம் செய்து கொடுப்பதும், பகலில் பிறந்தவனுக்கு இரவில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கும் அப்ப இதோட ரேஷியா அவன் பிரிச்சுக்கிட்டே வரலாம். அப்ப இந்த ரெண்டை மட்டுமே எடுத்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களை இதை பிரிச்சிடலாம். ஏன்னா சூரியன் இங்கிட்டு, சந்திரன் இங்கிட்டு, சூரியன் இங்கிட்டு, சனி. அப்ப பகலுக்கு சூரியன், இரவுக்கு சனி. இதுதான். அப்ப சூரியன் நீச்சமாயி சனி உச்சமாகக்கூடிய வீடு எதுனா துலாம். அப்படிப்பட்ட துலாத்திற்கு தான் இந்த 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய விருச்சிகம், மீனம், கடகம். இதுல பூச மனசம் உத்திரட்டாதி என்ற ஒரு நட்சத்திரத்தை உள்ள வச்சுட்டான். இப்ப இந்த துலாத்தில் பிறந்தவனுடைய அனைத்து வாழ்வியல் கோட்பாட்டையும் சராசரி வாழ்க்கைய நிர்ணயிக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா சாட்சாத் சனி பகவான் தான். அவன் லக்னாதிபதியோ அல்லது சப்தமாதிபதியோ அட்டமாதிபதியோ லாபாதிபதியோ ஒரு வேலும் தீர்மானிக்க முடியாது. ஒரு வேலும் சனி கிட்டத்தில் இருக்க முடியாது. அப்ப இந்த துலாத்தில் பிறந்தவன இந்த சனி பகவான் எப்போது ஆதரிக்கிறார்?
இது ஒரு நேரம் இல்ல, எப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு. எப்போது ஆதரிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப எப்ப ஆதரிப்பாரு பாத்தீங்கன்னா, இயற்கையிலே நான் சொல்லுவேன், துலாலக்கணத்துல பிறந்துட்டாலே வாழ்வியல ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமும் எதிர்நீச்சலும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. துலாத்தில் பிறந்தவன் தன்னுடைய வாழ்நாள்ல அடுத்தவனுக்கு தன் வாழ்நாளை அர்ப்பணிக்க பிறந்தவன். அப்ப தியாகம் என்கின்ற சொரூபத்தோடு வாழ்கின்றவனுக்கு அடிச்சிருக்கான். பிறக்கும் போதே வந்து துலால கிணத்துல பிறந்தவனுக்கு என்ன அடிச்சிருக்கான்? நல்ல பட்டை அடிச்சிருக்கான், நீ தியாகி அப்படின்னு. அப்ப அந்த துலாத்தில் பிறந்தவனுக்கு தொண்டுள்ளம், பிரதிபலன் எதிர்பாராத ஒரு தொண்டுள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ, இந்த உலகத்திலே எதை பற்றியும் சிந்திக்காது, அதாவது ஆசைப்படாது, யதார்த்த வாழ்க்கையிலே யதார்த்தமாக எவன் வாழ கற்றுக்கொள்கின்றானோ. துலாத்துல பிறந்த ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறான், காலையில வேலைக்கு போனான், சாயங்காலம் வர்றான், சாயங்காலம் போனா காலையில வர்றான். அவனுக்கு இரவு போல் 2 நேரமும் வேலை பார்க்கக்கூடிய தகுதி துலாத்துல பிறந்தவனுக்கு தான் உண்டு. நீ நைட் ஷிப்ட் டே ஷிப்ட்னு கேட்டு பாருங்க, துலாத்துல பிறந்தவனா தான் இருப்பான். அப்ப அவன் என்ன செய்யறான்? யதார்த்தம். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சம்பளத்தை கொண்டு போய் அம்மாட்ட அப்பாட்ட கொடுத்துட்றான். கல்யாணம் முடிஞ்சவன் அந்த சம்பளத்தை எடுத்து முட்டாட்டிட்ட கொடுக்குறான். யதார்த்தமா இருக்கிறான். மனைவி கொடுக்கக்கூடிய, தாய் கொடுக்கக்கூடிய உணவையும் சந்தோஷமாக உண்ணுகின்றான். தன்னுடைய மனைவியின் கரத்தால் சமைக்கப்பட்ட உணவையும் அவன் சந்தோஷமா சாப்பிடுகின்றான். இன்னைக்கு சோளக்கூழ் குடிக்கும் போது ஏன் பொண்டாட்டி இன்னைக்கு நமக்கு கரிமீனோட சாப்பாடு வைக்கலாம் அவன் நினைக்காம இருந்தானையானால், இந்த சனி பகவான் என்ன செய்வார்? படிப்படியான, படிக்கவில்லை என்றாலும் கூட படித்தவர்கள் இருக்கக்கூடிய அறிவை விட அனுபவ அறிவை நிறைய கொடுத்து இந்த உலகத்திலே முன்மாதிரியாக அழியா புகழை கொடுத்து விடுவார். அவ்வளவுதான் சனி பகவான். அப்ப துலாத்துல பிறந்தவன் என்ன செய்யணும்? அவன் எந்த நட்சத்திரத்திலையும் பிறந்துட்டு போறான். ஏன்னா இப்ப துலாத்துல பிறந்தவன் வந்து ஒரு பூராட நட்சத்திரத்துல பிறந்துடுறான். அப்ப இவனுடைய லக்கணமே வந்து சுக்கிரன், சரியா? ராசி வந்து தனுசு, ஆனா ஜென்ம நட்சத்திரம் சுக்கிரன். அப்ப இவனை வழிநடத்தக்கூடிய கிரகம் எதுன்னா சுக்கிரன் தான். ஆனா சுக்கிரனே அட்டமாதிபதி, அவன் தான் லக்னாதிபதி. அப்ப இவன் வாழ்க்கையில போராடுவான் என்பது நல்லாவே தெரிஞ்சு போகும். இவன் பொண்டாட்டி வர்ற வரைக்கும் இவன் வாழ்க்கை வேஸ்ட் தான். அப்ப இப்படி ஒரு கோட்பாடு அதுக்குள்ள இருக்கு. சரி, ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்துடுறான். துலாலக்கணத்துக்கு ஆயிலிய நட்சத்திரம் என்ன? பாக்கியாதிபதி, விரையாதிபதி. என்னைக்கு இருந்தாலும் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவான்னு நம்ம எழுதி கொடுத்துடலாம். தகப்பனார் செய்ய வேண்டிய அத்தனையும் இவன் தான் செய்யணும்ன்ற ஒரு கோட்பாடு அதுக்குள்ள இருக்கு. ஆனா இவங்க இத்தனை எடுத்து இதை சரிபார்த்து இவனுக்கு செய்ய வேண்டிய நிலை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சனி மாவட்டத்தில் இருக்கு. அப்ப யதார்த்தம் இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சு துலாத்துல பிறந்த மட்டும் ஆசைப்படுறாரா? எதுக்குமே ஆசைப்படுறாரு. நான் சொல்ல எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்றதை நான் ஆதரிக்கிறவன். ஆனா நீ ஆசைப்படாத. யதார்த்தமாக உன் வாழ்க்கையை கடந்து செல்வாயானால், எடுத்து செல்வாயானால், உனக்கு வேண்டிய அனைத்தையும் எப்போது உனக்கு என்னென்ன வேண்டும் என்பதை சனி பகவானே தீர்மானிக்கிறார். என்ன, உன்னை உயர்ந்த ஒரு உத்தியோகத்துக்கு தான் போவான். ஃபேக்டரியில வேலை செய்யறவனும் அவனா தான் இருப்பான், ஃபேக்டரி ஓனராகவும் அவனா தான் இருப்பான், துலாத்துல பிறந்தவனா இருப்பான். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வேலையை பார்க்குறவங்க பூரா பாருங்க, துலாத்துல பிறந்தவங்க நிறைய டீச்சர்ஸா நிறைய இருப்பான். அதே பள்ளிக்கூடத்தினுடைய கரஸ்பாண்டன்ட் பெரிய ஸ்கூலுக்கு ஓனரும் அவனா தான் இருப்பான், காலேஜுக்கு ஓனராகவும் அவனா தான் இருப்பான். எப்படி கொண்டு போகுது பாருங்க இந்த துலாம். ஒரு மர்மமான ஒரு நிலைப்பாட்டை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது துலாம். மிகப்பெரிய ஒரு அற்புதமான, இதுக்குள்ள உள்ள நுழைஞ்சு பார்க்கணும். அப்ப இவன் என்ன செய்யணும்? இவன் செய்யக்கூடியது என்ன? இவன் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை வந்து இந்த ஐப்பசியில பிறந்து, இப்ப ஒண்ணுமே கிடையாது. ஐப்பசியில பிறந்தவன் ஒரு சராசரியா ஒரு நதி நீராடல் அப்படின்றது இவன் சொல்றான். ஐப்பசியில வந்து ஜால நீராடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவான். ஐப்பசியில அழகா அந்த 3 நிலைப்பாடு இருக்கு. இப்ப நாளை கழிச்சு வந்து அனுசம் வந்துடும். அனுசத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது இந்த அனுச நட்சத்திரத்தினுடைய நிலைப்பாட்டுக்குள்ள வரேன். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து நான் ஒரு காலகட்டத்துல 84ல என் குருநாதர் சொல்லி கொடுத்து 83ல நான் ஒரு பூஜை பண்ணேன். அதை இன்னைக்கு சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கலசங்களுக்கு பூராமே அந்த மாதிரி தான். தீர்த்தம் வந்து நான் கலசங்களுக்கு எடுக்கும்போது எல்லா விதமான குளங்கள்ல இருந்து நான் எடுத்து கொண்டு வந்தேன்.
இப்போ எங்கன்னா நான் ராக்காய் தீர்த்தத்தை எடுப்பேன். அதுக்கப்புறம் மீனாட்சி கோயில் பொற்றாமரை குளத்துல இருந்து எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து மேல திருப்பவனத்துல காசி விஸ்வநாதருடைய தீர்த்தம் ஒண்ணு, கீழே வந்து லட்சுமி தீர்த்தம், சரவணோபி தீர்த்தம், இந்த 5 தீர்த்தம் நான் வந்து எடுத்துருவேன். இப்ப நீங்க போய் அலையெல்லாம் முடியாது. என்ன வண்ணாரப்பேட்டையில உட்காந்துக்கிட்டு 5 தீர்த்தம் எடுக்க முடியுமா? கிடையாது. ஆனா உங்களால முடிஞ்சா ஒரு 5 கோயில் தீர்த்தத்தை எடுக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 கோயில் தீர்த்தத்தை நீங்க எடுக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி கோயில் இருக்கும். ஒரு 5 கோயில் தீர்த்தத்தை மட்டும் சும்மா ஒரு செம்பு இருந்தா போதும். ஒரு கலசத்துக்குள்ள அடிக்கிற மாதிரி, அவ்வளவுதான். ஏன்னா அழகா அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்தன்னைக்கு அழகா ஒரு நல்ல ஒரு கலசம் நீங்க பித்தளை கலசத்துல கூட ஊத்திக்கலாம். ஊத்திக்கிட்டு அழகா அதுக்கு ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு அதுல அழகான ஒரு மாவளை போடணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீங்க கேஷுவலா ஒரு புஷ்பத்தை அதுல போட்டுக்கலாம். அதுல என்ன செய்யணும் அப்படின்னா, அத 27 வெத்தலை எடுக்கணும். 27 வெத்தலை. கலசத்துக்குள்ள தண்ணி வச்சாச்சு. அந்த தண்ணியை வந்து நாம என்ன பண்றோம்னா 27 வெத்தலை. அதை நல்லா அழகா தாமரை மாதிரி அந்த கலச வாயில விரிச்சு வச்சு, அதுக்கு மேல நீங்க ஒரு மாதுளம்பழத்தை வைக்கலாம், தேங்காய் வைக்கலாம், அப்படி இல்லைன்னு மாதுளம்பழத்தை வைக்கலாம். அப்ப இதை உங்க பூஜை அறையில வச்சுக்கிட்டு இதுக்கு பெரிய ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனா ஸ்லோகம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருந்தால், அதாவது முடியாதத கடின பிரயாசம் எல்லாம் எடுக்காதீங்க. பலன் ஒண்ணுதான். நான் சொல்றதுல வந்து பலன் ஒண்ணுதான். அந்த கலசத்தை என்ன செய்றீங்க, ஒரு பச்சரிசி, அதாவது சூரியனும் சந்திரனும் இணைகின்றதான் பச்சரிசி, பச்சை நெல். இதுல ஒரு 1/2 கிலோ, அதுல ஒரு 1/2 கிலோ அப்படி சொல்லி, இல்லாட்டி 1 கிலோ 1 கிலோ வாங்கிக்கணும். நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். அப்படியே அந்த ஒரு பிடி எடுத்து நெல், ஒரு பிடி எடுத்து அந்த பச்சரிசி, இதை வச்சு அதுக்கு மேல என்ன செய்யணும், இந்த கலசத்தை வச்சிடணும். இதுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா, எப்பயுமே நாம செய்யக்கூடிய வழிபாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அருகம்புல். ஃபர்ஸ்ட் அருகம்புல் வேணும். அதுக்கடுத்து வில்வம், அதுக்கடுத்து துளசி, அதுக்கடுத்து வெத்தலைபாக்கு, அதுல ஒரு விரலி மஞ்சள். இது அத்தனையும் அங்க இருக்கும். முடிஞ்சா சரிங்க, அதுக்காக நீங்க இது பண்ணாதீங்க. ஆனா வெத்தலைபாக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? வெத்தலைபாக்கும் அந்த வெத்தலைபாக்குல விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த விரலி மஞ்சள் 2, ஒரு எலுமிச்சம்பழத்தை அதுல வச்சு அந்த இதுல வச்சுக்கோங்க. இந்த அருகம்புல், வில்வம், துளசி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நீங்க பிரயாசப்படாதீங்க. உங்களுக்கு பக்கத்துல கிடைச்சா அவங்க இல்லாட்டி விட்டுருங்க. நமக்கு அங்க வைக்க வேண்டியது அருகம்புல், வில்வம், துளசி, வெத்தலைபாக்கு, விரலி மஞ்சள். இந்த 5 அங்க சமாச்சாரம் இருக்கணும். அதுபோக எலுமிச்சம்பழம் இருக்கும். அப்ப இந்த 5 இல்ல அப்படின்னா வெத்தலைபாக்கு, விரலி மஞ்சள், எலுமிச்சம்பழம் தூக்கி வச்சிருங்க. நீங்க கேஷுவலா உங்க வீட்டுல சாதாரண தீபாவளி காட்டுற மாதிரி கூட காட்டுங்க. இல்ல என்னால ஸ்லோகம் பண்ண முடியும் அப்படின்னா சரி, நீங்க அழகா ஒண்ணு என்ன செய்யலாம்னா, கனகதார ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இனிமேல் நீங்க போய் ரிஸ்க் எடுத்துலாம் அதை பாடாதீங்க. ஆனா லலிதா அஷ்டோத்திரம் இருக்கு. இந்த லலிதா அஷ்டோத்திரத்தை நான் என்ன சொல்லுவேன், கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பழகுங்க. அந்த அஷ்டோத்திரம், லலிதா அஷ்டோத்திரத்தை என்ன செய்யணும், அந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தீபத்தை மட்டும் ஏத்திக்கணும். இந்த லலிதா அஷ்டோத்திரத்தை நீங்க பாட 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 அந்த நீரின் தன்மை, அது வந்து 5 பஞ்சவிதமா, அதாவது பஞ்சேந்திரியங்களை கொண்ட அந்த கலசம், இந்த லலிதா சஹஸ்ரநாமம் உள்ள போக வைப்ரேஷனே மாறும். உங்களுடைய சூழல்கள் மாறும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிலையே வந்து பாத்தீங்கன்னா சரி சுத்தமா மாறுறதை நீங்க கண்ணால பார்க்கலாம். அப்ப இத பாடி கேஷுவலா நீங்க வந்து அந்த கலச தண்ணியை எடுத்து தீபாவளி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு எல்லாருக்குமே அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அந்த தண்ணிய ஒரு நோயாளி குடிச்சான்னு வைங்க, அவன் வந்து அப்படியே பழச்சுக்குவான். அப்படி நோயில இருந்து வெளிப்பட்டுவான். மிகப்பெரிய சாக போறவனையும் பழைக்க வைக்கக்கூடிய தீர்த்தம் தான். என்ன அருமையா இருக்கு. அதுக்குள்ள நீங்க அந்த தீர்த்தத்துக்குள்ள இது இந்த சூடா இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் திருமஞ்சனம் போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம். என்ன இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம், ஒரு இதுக்காக வாசனைக்காக இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் அந்த கலசத்துக்கு அழகா உட்காந்து நல்லா பூஜை பண்ணக்கூடிய ஒரு இது கோட்பாடு உங்களுக்கு இருக்கு, நல்லா பூஜை பண்ணுவேன் அப்படின்னா சரி, அழகா ஆரம்பத்துல இருந்து எடுக்கணும். அப்படியே கணபதி மந்திரத்துல இருந்து எடுத்து ஒவ்வொன்னா அழகா சொல்லி, கனகதார ஸ்தோத்திரமோ அல்லது லலிதா அஷ்டோத்திரமோ, சாஸ்திரநாமம் கிடையாது, அஷ்டோத்திரம்,
அஷ்டோத்திரத்துக்கு வலு ஜாஸ்தி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அம்மையின் நாமங்கள் நீங்க சொல்றதை விட அம்மையை அழகாக தூக்கிட்டு வந்து ஆவாகனம் பண்றது நமக்கு பெருசு. ஏன்னா எல்லாம் அஷ்டோத்திரத்தை எடுத்துங்க. இந்த பாடல்கள் அம்பாளுடைய நவரத்ன மாலை ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நீங்க பாடலாம். அம்பாளை பத்தி நிறைய அந்த இடத்துல எடுக்கலாம். எடுத்து மகாலட்சுமியுடைய அஷ்டகம் ஒண்ணு இருக்கு, மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரத்தை அழகா பாடிட்டு அழகா எடுக்கலாம். நல்ல கவனிய அந்த தருத்தத்தெல்லாம் எடுத்து அழகா அந்த வெத்தலை எடுத்து அப்படியே இது பண்ணிச்சுக்கோங்க. 27 வெத்தலை அப்படின்றத அங்க வைக்கணும். அந்த மாதுளம்பழத்தை பிரிச்சு நல்லா நீங்க சாப்பிடலாம். தேங்காயை உடைச்சு நல்லா ஸ்வீட் பண்ணி சாப்பிடலாம். அந்த தீர்த்தத்தை எடுத்து ஒவ்வொரு குடிக்க உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வு மாறுறத நீங்க நல்லா கவனிக்கலாம். வீட்டுல தெளிச்சு விடுங்க. ஐஸ்வர்யமான ஒரு ஆற்றல் அந்த கலசத்துக்கு உண்டு. இது சார் இது எல்லா மாசத்துக்குமான இல்லை. இந்த ஐப்பசி மாசம் செய்யக்கூடிய இந்த கலச தீர்த்தத்துக்கு தான் இது. ஆனா இதுவே இந்த அனுசத்துக்கு பண்ணக்கூடிய இந்த கலச வழிபாடுன்றது ஒவ்வொரு மாதத்துக்கும் வெவ்வேறு விதமான நிலைப்பாட்டை கொடுக்கும். அதனை அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல நான் உங்களுக்கு இதை அதாவது அடுத்து உத்திரட்டாதி பூசம்லாம் இருக்குல்லையே, இதுல என்னென்ன செய்யணும்னு சொல்லித்தரேன். மிக சிறப்பா இருக்கும் நண்பர்களே. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டுக்கு இயற்கையினுடைய சூட்சுமத்தை நான் எடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், நான் வணங்க வளநாட்டு சித்தர் சாது சிதம்பரம் சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன்.